ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பிப்ரவரி 21 ஒரு ஆன்லைன் வெபினார் இருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, விலை முக்கியம் இல்லை, வித்தியாசம்தான் முக்கியம், அதை பற்றி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு காணொலி பதிவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆன்லைன் வெபினாரே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் இணைந்து வழங்குறோம். அதனால் நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு ரெஃபரலில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெபினாரில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி, அதுலேயும் ஆப்ஷன்ஸ் பையராக இண்டெக்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன், அது ஆப்ஷன் பை மட்டும் பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடங்கள்ல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்தியா விக்ஸ் குறைவாகவும் இம்ப்ளைட் வால்டி குறைவாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் ட்ரேடிங்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஏன் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நினச்ச ப்ராஃபிட் உடனே கிடைக்காது. சில டைம் வந்துட்டு ப்ரீமியம் கரைவது எளிது, கொடுப்பது கடினம் அப்படிங்கிற கான்செப்டில் மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா உங்களை வந்து நோக்கடிச்சிடும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேடர், அது இண்டெக்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை தவிர்க்கணும். முடிந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ணணும். அதாவது ஆப்ஷன் பையராகவும் இருக்கணும், ஆப்ஷன் செல்லராகவும் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நீண்ட காலத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ 9-15 ஒரு 10க்குள்ளேயே நீங்கள் வந்து ட்ரேடை இனிஷியேட் பண்ணி லாஸ் ஆர் ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நமக்கு ரொம்ப எளிது என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்டாக்கை ஃபில்டர் போட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அதையெல்லாம் தவிர்த்துட்டு, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க், இது ஹார்ட் ஒர்க் கிடையாது. அப்போ ஸ்மார்ட் என்னன்னா, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்ஸ் எந்த நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்ட்ராட்டஜியோட பொருந்துதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கு ரொம்ப எளிது. எப்பவுமே நீங்கள் மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் கேப் அப், இது பார்த்தீங்கன்னா 9-7க்கே நமக்கு தெரிந்துவிடும். அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸை இங்கே கேப் அப் ஆர் கேப் டவுன் ஸ்டாக்ஸை இன்னைக்கு கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் நமக்கு இன்ஃபோசிஸ் அண்ட் டெக் மகேந்திரா வந்துட்டு ஒரு 2% மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அடுத்தது அப்போ செக்டாரே இருக்குது. இப்போ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மட்டும் இருந்துட்டு வேற ஐடி செக்டார் இல்லை அப்படின்னா அது இன்ஃபோசிஸ்க்கு மட்டும் ஏதோ ஒரு தாக்கம்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஐடி செக்டர் எல்லாமே டாமினேட் பண்ணியிருக்கு. இதை யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது பதிவு பண்ணுங்க. இங்க பாருங்க, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, விப்ரோ, எம்பேசிஸ், ஹெச்எல் டெக், எல்டிஎம், டிசிஎஸ், கோஃபோர்ஜ், அப்போ எல்லாமே ஐடி செக்டராக இருக்குது. அப்படிங்கும்போது ஐடி செக்டருக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அப்போ நீங்கள் வந்துட்டு நிஃப்டியில் கண்டிப்பாக இந்த ஐடி செக்டர் டாமினேட் பண்ண போகுது. இப்போ இதே மற்ற செக்டார்ஸும் பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஸ், ஆட்டோ எல்லாமே வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு மார்க்கெட் பயங்கரமாக அடிச்சிருக்கும். அப்போ நிஃப்டியோட இறக்கத்தை ஐடி செக்டர் கொண்டு வராங்கன்னா இறக்கத்தை தடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில செக்டார்ஸை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டர் பாசிட்டிவ், பேங்கிங் செக்டர் ஃபிளாட் அங்கே வச்சுட்டாங்களா. அப்போ இறக்கறதுக்கு வந்து ஐடி செக்டாரையும் இறக்கத்தை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஐடி செக்டர் பாருங்க கிட்டத்தட்ட 5%, 6%. ஆனால் நமக்கு ஆட்டோ செக்டர் எல்லாமே ஃப்ளாட். அப்போ இங்கே என்ன தெரிஞ்சிருக்கு, இன்னைக்கு ஐடி செக்டர்னால தான் மார்க்கெட் இறங்கி இருக்குன்ட்டு. அப்போ நிஃப்டி ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக நிஃப்டி ஐடிக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை நீங்கள் பிடிச்சிருக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ எல்டிஎம் என்ன இருக்கிற எல்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 5% இறங்கியிருக்காங்களா. டெரிவேட்டிவ்ல பாருங்க 5200 புட், இன்னைக்கு 55 ரூபாய் லோ, 164 ரூபா, ஓப்பனே 60 ரூபாய், ப்ரீவியஸ் க்ளோஸ் 33 ரூபா. இதோட இம்பாக்டை பாருங்க. ஆப்ஷன்ஸ் பையருக்கும் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதே புட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க, அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸ் பாருங்க, 5300 கால், 196 ரூபா ஓப்பன் ஹை, 94 ரூபாய். அப்போ இதே கால் செல்லராக இருந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு செக்டாரோட இம்பேக்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு போதும், இது ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு இண்டெக்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காம உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் பொருந்துதான்னு பாருங்க.
இதே லைவ் ட்ரெண்டிங் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ மார்க்கெட் பாருங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டிங்கில் அப்சைடாக பஜாஜ் ஃபினான்ஸ் முடிச்சிருக்காங்க. அதே டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா கடைசி மட்டுமே நமக்கு ஐடி ஸ்டாக்ஸ் தான் டாமினேட் பண்ணி கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த இடங்களை உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டாக்ஸில் மட்டும் பொருந்துதான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு அதை ஈஸியாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக உங்களுக்கு இருக்கும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் பாருங்கள், 25,950 கால் போட்டு நேற்றைய தினத்தோட அடிப்படையில் இந்த பேஸ்டு பார்த்தீங்கன்னா 110 ரூபா, இப்போ 120 ரூபா அப்படிங்கிற இடத்துல 950 மைனஸ் 120 பண்ணால் 830. அதே மாதிரி ஹை வந்து 133, அப்போ 817. அப்போ இந்த இடங்கள்ல எப்படி ஒர்க் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அப்போ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டில் புட் செல்லருக்கு வந்து பேனிக்லையும் கால் செல்லர் ப்ராஃபிட்ல இருந்திருக்காங்க. அப்போ நாளைக்கு வந்துட்டு கால் செல்லர் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களா இல்லை புட் செல்லர் மீண்டும் பேனிக் ஆகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை மீட்டிங் பாயிண்டோட கான்செப்ட்ல பாருங்க, 950 கால் புட். இன்னைக்கு வந்து பாருங்க 950 புட்டோட எஸ்டர்டேலோ 88. இன்னைக்கு கால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் நடந்ததே அந்த 88க்கு கீழே தான் அதிக நேரமே பண்ணியிருக்காங்க. ஆனால் கால் ஆப்ஷன்ஸோட ஹை 177 நேற்று, அதற்கு மேலே இறுதியில் போயிட்டு அந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்காங்க. அப்போது இந்த பேஸ்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிஃப்டியோட நேற்று ஸ்ட்ரைக்கு நீங்கள் கொண்டு வாங்க. நமக்கு தேவை ஆடட் ப்ரீமியம், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் 25,950 நான் எடுத்துக்கிறேன். $25,950 புட் அண்ட் கால் எடுக்கும்போது நேற்றைய ப்ரீமியத்தை எடுக்கிறேன். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 110 + 132, அப்போ நமக்கு 242. அப்போ டோட்டல் ப்ரீமியம் 242 டிவைட் பை 2 போட்டால் 121. இது வந்து காமன் ஏடிஎம். இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிக்கிறோம். அப்போ 121க்கு கீழே ஒவ்வொரு சேம் ஸ்ட்ரைக் மீட் பண்ணிச்சுன்னா அது வந்து டிகேவாக இருக்கும், அதுக்கு மேலே மீட் பண்ணிச்சுன்னா அப்ரிசியேஷன் மோடில் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் இன்னைக்கு க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 175.61 முடிச்சிருக்காங்க. 6 3 236. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் நெகட்டிவ்ல இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை நேற்று செல் பண்ணவங்களுக்கு இப்போ 6 ரூபா ப்ரீமியம் ப்ராஃபிட்ல இருக்காங்க. இதே ரெண்டு ப்ரீமியத்தை பை பண்ணவங்களுக்கு இன்னும் 6 பாயிண்ட் லாஸ்ல இருக்காங்க. புட்டை மட்டும் செல் அடிச்சவங்க லாஸ்ல இருப்பாங்க, காலை மட்டும் செல் அடிச்சவங்க ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அப்போ காலை பை பண்ணவங்க லாஸ்ல இருப்பாங்க, புட்டை பை பண்ணவங்க ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ஸோ இதுதான் லாஜிக். அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் அப்போ 25,820 அப்படிங்கிற இடத்துக்கு கீழே இருக்கிற வரை இந்த ரெண்டு ப்ரீமியத்தை நம்ம இது பண்ணா 25,700 வரும். ஸோ இது நமக்கு பேஸ் ஆயிடும். அப்போ மார்க்கெட் 25,820க்கு கீழே வணிகம் நடைபெறும் போது 25,700க்கு வாய்ப்பா இருக்கும். இல்லை 25,800ல கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ண மார்க்கெட்டை 25,950 மட்டும் மீண்டும் கொண்டு வரக்கு வாய்ப்புகளாகவும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல கால் செல்லர் புட் செல்லர் என்னெல்லாம் இம்பாக்ட் ஆனாங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இன்னைக்கு க்ளோசிங்க்கு நமக்கு யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 850 கால் அண்ட் புட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இதோடது பார்த்தீங்க அப்படின்னா 101 115. அப்போ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 216 அப்படின்னு வரும். அப்போ 108 ரூபா காமன் ஏடிஎம். நேற்று 121 இருந்தது, 108 மாறி இருக்கு. அப்போ 13 பாயிண்ட் வந்து நமக்கு டிகே நடந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர்த்தோட லோவும் நியர்பை 80 அப்படிங்கிறதுனால 25,850, இந்த பக்கம் 70 ரூபாய் கழிச்சுட்டா 25,780, இந்த பக்கம் வந்துட்டு 25,940. ஸோ இதுதான் நமக்கு மெயின் ரேஞ்சாக இருக்க போகிறாங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்த்தலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மல்டிபிள் கேஜில் முடிச்சிருக்காங்க. 25,800 போட், 850 போட், 900 போட், 25,900 காலை கொடுத்துட்டாங்க. அப்போ நாளைக்கு புட் செல்லர் பயப்படணும் அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும், இன்றைய கைக்கு மேலே இருந்தால் தான் அதனுடைய தாக்கம் மார்க்கெட் மீண்டும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அல்லது 25,800 போட், 850 போட், 900 போட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இல்லைனாலே நமக்கு கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஆனால் கால் ஆப்ஷன்ஸ் புக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு ஐடிஎம் ஆப்ஷன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பயப்படணும். இப்போ நமக்கு இந்தியா விக்ஸும் கம்மியாக இருக்குது, இம்ப்ளாய்பிலிட்டி கம்மியாக இருக்குது. அதனால வந்து ப்ராபபிலிட்டி அவங்க புக் பண்ணால் நீடித்தோம் மார்க்கெட் 25,950 26,000 மட்டும் கொண்டு போகலாம். இல்லை கால் ஆப்ஷன்ஸும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்குது, புட் ஆப்ஷன்ஸும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்குது அப்படின்னா கால் செல்லரும் பயப்படல, புட் செல்லரும் பயப்படலன்னு மார்க்கெட் ரொம்ப சைடுவேக்குள்ள போக போகுது. அப்போ நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸை சஸ்டெயின் பண்ணணும். அப்போ யார் ப்ரீவியஸ் க்ளோஸை சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அவங்க சைடு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக அமையும்.
அப்புறம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, ஆப்ஷன் செயினில் போய் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்ம பார்த்துக்கலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்ம பார்க்கும்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நமக்கு 8 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் அமையாமல் நமக்கு இம்பேக்ட் பண்ணாது. அதனால் கொஞ்சம் ஆப்ஷன்ஸில் நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ராஃபிட்டே கிடைச்சாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை இதுலேயும் ப்ராஃபிட் எடுத்து காட்ட முடியும்னு சிலர் காமிப்பாங்க. அந்த ஆசைகளில் நீங்கள் விழுந்துடாதீங்க. ஏனென்றால் ஒரு நாள் அமைவது போல் மற்றொரு நாள் அமையாது. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச் பவுலிங் பிச்சுன்னு சொல்லுவாங்க. பவுலிங் பிச்சில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஹை ஸ்கோர், அதாவது அவங்க கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் ஹை ஸ்கோர் அடிக்கிறது கஷ்டம், அடிக்க முடியாதுன்ட்டாலே இல்லை, வாய்ப்புகள் குறைவு. அதுபோல் இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்லோ டவுனாக இருக்கும் இடத்துல நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருக்கிறவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இந்தியா விக்ஸ் வந்து 11.73 இருக்கிறாங்க, நேற்றைய ஹைக்கு மேலே இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பெரிய இம்பேக்டட் இல்லை. 12.11 10.85 இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அதனால நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதுபோல் நீங்கள் வந்து குறிப்புகள் எடுத்து உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சுக்கோங்க. முக்கியமாக மார்க்கெட்டில் பார்த்து உங்களுக்குன்னு ஒரு லவ் லெட்டர் மார்க்கெட்டுக்கு எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமையும். கண்டிப்பாக பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம்.